ஸோ சண்முகத்தோட பேட்டி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டிக்கு 3 நாள் முன்னாடி புதிய தலைமுறையில் கொடுத்த பேட்டி அப்படியே மாற்றி பேசுகிறார். விசிகாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து மாற்றி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்க பிரச்சனை என்னென்னா, இவங்களுக்கு கூட்டணிக்குள்ளே நிறைய நெருக்கடி இருக்குது. வெறுப்பாக தான் இருக்காங்க. அவமானங்களை சகிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. வேறு வழி இல்லாமல் தான் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் புதிய தலைமுறை பேட்டியில் வந்து நீங்கள் கூடுதல் இடம் கேட்பேன்றீங்க. ஆமாம், கண்டிப்பாக கூடுதல் இடம் கேட்போம். ரெட்டை இலக்கத்தில் கேட்பீங்களான்றாங்க. 6 சீட்லேருந்து ரெட்டை இலக்கம்னா வெறும் 10 சீட்டு. அதுக்கு என்ன சொல்ல தெரியுமா? அப்படிலாம் நான் சொல்ல முடியாதுன்றார். அப்போ 1 சீட்டு 7 சீட்டு கொடுத்து வந்தால் ஒத்துப்பீங்களான்னா சிரிக்கிறாரு. ஆகவே இந்த 2 கட்சிகளுமே வந்து ஒரு கடுமையான நெருக்கடியில் இருக்காங்க. இவங்களுக்குள்ள வந்து தொண்டர்கள், அதாவது இவங்க ஓட் பேங்க் டிஎம்கேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 21 சட்டமன்ற தேர்தலில் அளவுகோல் நமக்கு 21 சட்டமன்ற தேர்தல் தான். 19, 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன். அதை எப்பவுமே கவனத்தில் எடுத்துக்கூடாது. அசம்பிளி எலெக்ஷனை மட்டும்தான் வச்சு நம்ம பேசணும். ஏன்னா எம்ஜிஆர் காலத்திலே பார்லிமெண்ட்டில் மக்கள் தமிழ்நாட்டில் ஒரு மாதிரியும் அசம்பிளிக்கு ஒரு மாதிரியும் போட்டிருக்காங்க. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.